தேவன் எப்போ உங்களை ஆசீர்வதிப்பாரு? எப்போன்னா நீங்க ரொம்ப முட்டி மோதிக்கிட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு கவலையாயிட்டு உடனே கவலையை போக்குறதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த விஷயத்த அதை செய்யணுமா இதை செய்யணுமா இப்படி நீங்க முட்டி மோதிக்கிட்டு இருக்கிற சமயம் ரொம்ப உங்களுக்கு நீங்களே ஒரு பதிலை தேடுற நேரம் ஆண்டவரால உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா அவர் எதிர்பார்க்கிற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? நீங்க சும்மா இருக்கணும். சில விஷயங்கள் கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்யணும்னா நீங்க சும்மா இருந்தாலே போதும் அவர் செய்வாரு. பொதுவா ஜனங்க என்னன்னா, உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, இல்லைன்னா ஒரு ரொம்ப நாள் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் கைக்கு இன்னும் கிடைக்காம இருக்குது, அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வர நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப கவலைப்பட ஆரம்பிப்பாங்க, அங்க இங்கேயும் ஓட ஆரம்பிப்பாங்க. ஆனா தேவன் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, அமர்ந்து இருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்னு அவர் சொல்றாரு. உங்களை பார்த்து தேவன் அதான் சொல்றாரு. ஓகேவா? உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணட்டுமே. உங்களுக்கு எதிரான மனுஷிக வார்த்தைகளா இருக்கட்டும், உங்களுக்கு எதிரா என்ன இது இருந்தாலும் அத சைலண்ட் ஆக்குறதுக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க யுத்தம் பண்ற நேரம் கர்த்தரால எப்படி உங்களுக்கு யுத்தம் பண்ண முடியும்? அமர்ந்து இருந்து ஒரு இடத்துல அமர்ந்து இருங்க. இருதயத்துல பதட்டம் இல்லாம, மனசுல சஞ்சலம் இல்லாம, பயம் இல்லாம, கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்லிக்கிட்டு ஒரு இடத்துல அமர்ந்திருங்க. உட்காந்து பைபிள வாசிங்க. கர்த்தர் எப்படி எவ்வளவு பெரியவரா இருக்கிறாருங்கிறத தியானம் பண்ணுங்க. அவர் பெரியவருங்கிறத பாட்டா பாடுங்க. உங்களுடைய காரியங்கள் எல்லாமே சமாதானம் உள்ளதா ஆகும். உங்க நம்பிக்கைக்கு அவ்வளவு பெரிய பவர் உண்டு பாருங்க. ஆமா. முட்டி மோதி ஜெபிக்கிறத விட நம்பிக்கைக்கு அதிக சக்தி உண்டு. நீங்க ஜெபிங்க, ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லல. அந்த ஜெபமும் விசுவாச ஜெபமா இருக்கணும். பதற்ற ஜெபம் ஜெபிக்காதீங்க. நீங்க ஸ்தோத்திரத்தோட ஜெபம் பண்ணுங்க. விசுவாச அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க பட்சத்துல தான் இருக்கிறாரு. நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் உங்க பட்சத்துல தான் இருக்காரு. அந்த எண்ணத்துல ஜெபிங்க. நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு உங்க பிரச்சனைகளை தெரியும். அந்த பிரச்சனையில இருந்து உங்களை வெளியே கொண்டு வரக்கூடிய திட்டத்தோட தான் இருக்கிறாரு. அந்த எண்ணத்திலே ஜெபம் பண்ணுங்க. அப்படின்னா நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆமா. சில நேரத்துல இருக்கிறதோட ஆசீர்வாதம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். மொர்தக்காய், நீங்க எஸ்தரோடைய புஸ்தகத்துல பாருங்க. மொர்தக்காய்ங்கிற ஒரு நபரு ஆமானுக்கு பயந்து காலில் விழுந்திருக்க மாட்டாரு. ஓகேவா? அது ஆமானுக்கு ஒரு ஈகோ பிரச்சனை ஆயிரும். உடனே ஆமான் என்ன பண்றாரு? அவருக்கு வீட்டுல போய் பேசுறாரு. இப்படி எனக்கு அவன் பணியல, அவன் இனி அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னா ஆமான் என்ன சொல்றாருன்னா, அந்த அரண்மனைக்கு முன்னாடி மொர்தெகாய் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. உடனே ஆமானுடைய ஃப்ரெண்ட்ஸும் ஆமானுடைய மனைவியும் வேற மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க. எப்படின்னா, தூக்கு மேடை செஞ்சு வைங்க, ராஜா கிட்ட சொல்லிக்கிட்டு அவனை தூக்குல போட்டுருங்க. ஆமான் ஒரு பவர்ஃபுல்லான ஆளு. அவர் சொன்னா ராஜா கேட்பாரு. அது ஒரு அப்படிதான் இருந்திருக்குது. ஓகேவா? சோ இது எளிதான ஒரு விஷயம். சோ அவனுக்கே தோன்றாத ஒரு ஐடியாவை கூட இருக்கிறவங்க அப்படி ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. உங்க கூட இருக்கிறவங்க என்ன பேசுறாங்க, எப்படிப்பட்ட விஷயங்களை பேசுறாங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிங்க. அடுத்தவங்கள பத்தியே பேசிட்டு இருக்கிறாங்கன்னா உங்களை பத்தி அடுத்தவங்கள்ட்ட பேசுவாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த டிவைன் செப்பரேஷனை நான் ரொம்ப நம்புற ஆளு. கர்த்தருக்கு சித்தம் இல்லாத நபர்களை உங்களை விட்டு விலக்கி ஆகணும். அது சில ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் பாருங்க. ஆமா, ஆமா. எப்பவுமே நிறைய பேர் நம்ம கூட இருக்கிறது ஆசீர்வாதம் நினைக்காதீங்க. ரைட் பீப்புள் உங்க கூட இருக்கணும். ஆமா. சிலர் உங்களை விட்டு போகும்போதுதான் சில இந்த வீணான வார்த்தைகள் பேசக்கூடியவங்க, பக்தி இருக்காது, ஆனா பக்தியின் வேஷம் தரிச்சிருப்பாங்க. மத்தவங்களுடைய வீழ்ச்சியை விரும்பக்கூடியவங்க, மத்தவங்க புகழாகிறதையோ மத்தவங்களுடைய வளர்ச்சியோ கண்டு வயத்தெரிச்சல் ஆகக்கூடியவங்க, இப்படிப்பட்ட நபர்களை விட்டு நீங்க கொஞ்சம் தள்ளிருங்க. சரி, அப்படி இருந்தீங்கனாலே ஆண்டவர் ரைட் பீப்புள் உங்க கூட தர ஆரம்பிச்சிருவாரு. அப்போ உங்க வாழ்க்கை ப்ரொமோஷன் மேல ப்ரொமோஷன்ல கீழாகாமல் மேலாவி ஆயிட்டே இருப்பீங்க. ஆமா. சரி, ஆமானுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை ஒரு தவறான ஆலோசனை. என்னது? தூக்கு மேடை செய்யப்படுதாங்க. ஓகேவா?
அன்னைக்கு ராத்திரியே எஸ்தர் 6வது அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். தேட் நைட்னு வரும். அப்படின்னா அன்னைக்கு ராத்திரியே எஸ்தரோடைய கணவன், அதாவது அகஸ்வேரு ராஜா, அவருக்கு தூக்கம் வராம இருக்குது. ஒரு புறம் மொர்தெகாய்க்கு விரோதமா சாத்தான் ஆமான் மூலமா, ஆமானுடைய மனைவி மூலமா ஒரு தூக்கு மேடை, ஒரு ஆபத்தை ரெடி பண்றான். இன்னொரு புறம் அந்த ஆபத்து எக்ஸிக்யூட் ஆகுறதுக்கு அகஸ்வேரு ராஜாவை ரீச் பண்ணணும். அகஸ்வேரு ராஜா கிட்ட சத்துரு ரீச் பண்றதுக்கு முன்னாடியே தேவன் அகஸ்வேரு ராஜா கிட்ட போறாரு. இதெல்லாம் நடக்கிற சமயம் மொர்தெகாய் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அழுது புரண்டு ஜெபிச்சிட்டு இருக்கிறாரா? அவருக்கு இது எதுவுமே தெரியாது, சும்மா இருந்தாரு பாருங்க. கர்த்தரை கனப்படுத்திக்கிட்டு, கர்த்தரை உயர்த்திக்கிட்டு, கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கும் ஒரு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. சும்மா இருக்கிறதுக்கும் ஒரு வல்லமை உண்டு. ஆமா, அது அந்த சும்மாங்கிறது கர்த்தரை நம்பி சும்மா இருக்கிறது. கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவாருங்க, எனக்காக பாதையை சரி பண்ணுவாருங்க. இதை நீங்க கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு உங்களுக்கு ஒருவேளை உங்க மேனேஜர் உங்க ப்ரமோஷனை தடை பண்ணிட்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறார். யாரோ ஒருத்தருக்கு இந்த வேர்டு ரொம்ப தீர்க்க தரிசன வேர்டா இருக்குது. யூடியூப்ல பாக்குறவங்களுக்கா, நம்ம மீட்டிங்ல பாக்குறவங்களுக்கான்னு தெரியல. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறார். நீங்க எதிர்பார்க்கிற அந்த ப்ரொமோஷன் உங்க கைக்கு வரும். தேவைப்பட்ட கர்த்தர் அந்த மேனேஜருடைய மனசை மாத்துவாரு. அதுக்கு அந்த மேனேஜர் ரெடி இல்லைன்னா மேனேஜரை கர்த்தர் மாத்துவாரு. உங்களுடைய உயர்வுங்கிறது 100% உறுதி. இந்த வார்த்தை உங்களுடையதுன்னா நீங்க எனக்கு ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி எனக்கு நீங்க சொல்லுங்க. என் ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். ஓகே. அந்த நைட்டு தேவன் அகஸ்வேரு ராஜாவை, அகஸ்வேரு எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் தேவன் அவருக்கு மேல. உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு மேல இருக்கிறவங்க உங்களை விட பெரிய ஆளா இருக்கலாம். உங்களை எதிர்த்து நிக்கிறவங்களா இருக்கட்டும், உங்களுக்கு கூட நிக்கிறவங்களா இருக்கட்டும், உங்களை விட பெரிய ஆளா இருக்கலாம். சமுதாயத்துல பெரிய நபரா இருக்கலாம். ஆள் பலம், பணபலம் பெரிய ஆளா இருக்கலாம். ஆனா உங்க கூட இருக்கிற தேவன் அவர்கள் எல்லாரிலும் மேலானவர். உங்களுக்கு உதவியா இருக்கிற தேவன் அவர்கள் எல்லாரிலும் மேலானவர். உங்களுக்காக யாருடைய தூக்கமையத்தையாவது அவர் களையப்படணும், அவர் அதை செய்வார். கர்த்தர் உண்மையுள்ளவர். உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிற தேவன் எல்லாரிலும் பெரியவர். அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்ல உண்மையுள்ள தேவன். இந்த கோணத்துல அப்பாவை நீங்க பார்த்து பாருங்க. இந்த கோணத்துல ராஜாவை நீங்க பார்க்கணும். ஹல்லேலூயா. நீங்க இப்படி பாத்தீங்கன்னாலே போதும், கதவு திறக்கும். அமர்ந்து இருந்து கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கான கதவு திறக்கும். ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் இறங்கி வேலை செய்யறாங்க. Glory to Jesus, glory to Jesus, glory to Jesus. Hallelujah. Amen. I can feel in the spirit. Amen. உங்களுக்கு முன்பாக அந்த வாசல், நீங்க எதிர்பார்க்கிற அந்த வாசல் திறக்கப்படுகிறது. பொருளாதார செழிப்பு உண்டாகிறது. ஓகே. ஆமான் தூக்கு மேடை வச்சிருக்கிறாங்க. தேவன் ஒருத்தருடைய தூக்கத்தை கலைக்கிறாரு. அங்க என்ன வருது? அகஸ்வேரு முடிவு எடுக்கிறாரு, எனக்கு உதவியா இருந்த இந்த மொர்தெகாய் யாரு? இந்த அரசன்ட்ட சொல்லிதான் ஆமான் கொல்லுன்னு நினைச்சிருக்கிறான். யார கொல்லுன்னு நினைச்சிருக்கிறானோ அந்த மொர்தெகாய்க்கு நன்மை செய்யணும்ங்கிற எண்ணத்தை தேவன் அகஸ்வேரு ராஜாக்கு கொடுக்கிறார். சாத்தான் யார் மூலமா மொர்தெகாய அழிக்கணும்னு பிளான் போட்டாரோ, தேவன் அதே நபரை வச்சு அந்த சூழ்நிலைகளை தலைகீழா மாத்தி மொர்தெகாயை தேவன் உயர்த்த திட்டம் போட்டார். ஹல்லேலூயா. உங்களை தேவன் உயர்த்தணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா எந்த சாத்தானாலையும் எந்த கெட்ட மனுஷங்களாலையும் அதை தடை செய்ய முடியாது. எந்த இடத்துல உங்களை கீழே தள்ளணும்னு நினைச்சாங்களோ, இல்லைன்னா இதுவரை எந்த இடத்துல உங்களை கீழே தள்ளாங்களோ அதே இடத்துல கர்த்தர் மறுபடியும் உங்களை எழுப்பி உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மை உள்ளவர். அவர் உங்க மேல உண்மையா இருக்கிறாரு. அவர் உங்க மேல அன்பா இருக்கிறாரு. அவர் ஏன் உங்களை ஆசீர்வதிக்கணும்? ஏன் அவர் உங்களை உயர்த்தணும்? நீங்க நல்லவங்கிறதுனாலயா? இல்லவே இல்லை. நீங்க நல்லவங்கன்னு நீங்க நம்பாதீங்க. இயேசுவின் ரத்தம் உங்களை நீதிமானாக்கி இருக்குது. இயேசுவின் ரத்தம் உங்களை பரிசுத்தவனாக்கி இருக்குது. ஆனா நீங்க நல்லவங்க கிடையாது. ஓகேவா? இயேசு பிதா ஒருவரே நல்லவர்.
ஏன் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு? நீங்க என்னதான் தவறு செஞ்சிருந்தாலும் கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். கர்த்தர் உங்க மேல அன்பா இருக்கிறார். அவர் உங்க மேல தயவு உள்ளவராகவே இருக்கிறார். அதனால அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அதை மட்டும் நம்புங்க. உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பாரு. அதுக்கு அடுத்தது வராங்க அகஸ்வேரு ராஜாவும் அகஸ்வேருடைய மனைவியும் இருக்கிற இடத்துல ஆமான் வந்து போய் இருக்கிறாரு. ஓகேவா? அப்போ அகஸ்வேரு கேட்கிறாரு, எப்பா நான் ஒருத்தனை கனப்படுத்தணும், எப்படி கனப்படுத்தன்னு. ஆமான் நினைச்சிட்டாரு, என்னதான் அப்படி கனப்படுத்துறாரு போல, நம்ம வந்து பயங்கரமா நம்மளை கனப்படுத்துறாரு என்னன்னு சொல்லிட்டு அவரு சொல்லிட்டு இருக்காரு, ராஜா மாதிரி நடத்தணும், ராஜா வஸ்திரம், ராஜா மாதிரி அப்படி ஊர்வலம் போகணும், எல்லாரும் அப்படி மதிக்கணும் அப்படிங்கிறாரு. யோசிச்சு பாருங்க, ஒருத்தன் அவன் வந்து மொர்தகாய் அழிக்கணும்னு நினைக்கிறான். மொர்தகாய் உங்களை மாதிரி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர் அழிக்கணும்னு நினைக்கிறவன் மூலமாவே மறைமுகமா என்ன வருது? மகிமை வருது. ஆமான் அழிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா மொர்தகாய அவனுக்கே தெரியாம எப்படி எப்படி கனமா நடத்தணும்னு ஆலோசனை ஆமானே கொடுக்குறான். கர்த்தர் உங்களுடைய சத்துருக்களை முறிந்து விழ பண்ணுவார். கர்த்தர் உங்களுடைய சத்துருக்களை லட்சிய அடைய செய்வார். ஹல்லேலூயா. நீங்க உங்க சத்துருக்களே நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். அவங்கள எப்போ ஆண்டவர் லட்சிய அடைய பண்ணுவாரு, இது எதுவுமே பண்ண வேண்டாம். உங்களை உயர்த்துவார்ல, அதை மட்டும் நீங்க பாருங்க. ஹல்லேலூயா. உங்க சத்துருக்களை பத்தி யோசிக்கவே செய்யாதீங்க. உங்களுக்கு அப்படி ஏதாவது பண்ணா கர்த்தரை துதிங்க, கர்த்தரை உயர்த்துங்க. உங்களுக்கு விரதமா தப்பு செஞ்சவங்கள மன்னிச்சிருங்க. அவங்கள போட்டு நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். ஆனா உங்களை அழிப்பேன்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு யாரா இருப்பாங்கல்ல, கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். அவங்க முன்னாடி உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அதுல உங்க வீழ்ச்சியை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, உங்களை விட்டு கொடுத்துட மாட்டாரு அவ்வளவு ஈஸியா. ஏன்னா நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபர், தேவனால் தயவை பெற்ற நபர். நீங்க தேவன் உங்க மேல அன்பா இருக்கிறார் பாருங்க, அவ்வளவு ஈஸியா உங்களை விட்டு கொடுத்துட மாட்டாரு. ஹல்லேலூயா. இங்க அப்படியே கதையை மாத்துறாரு. அகஸ்வேரு மூலமா தான் மொர்தெகாய்க்கு கொல்லணும். ஆமான் பேசுறதுக்கு முன்னாடி கர்த்தர் போய் பேசுறாரு. ஆமான் தான் மொர்தெகாயை எப்படி கொல்லணும்னு ஐடியா போட்டிருக்கிறாரு. இப்போ ஆமான் தான் மொர்தெகாயை எப்படி உயர்த்தணுங்கிற ஐடியாவை கொடுக்குறாரு. மொர்தெகாயை எப்படி கனம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு ராஜா கேட்டிருந்தாருன்னா இவன் ஒன்னும் சொல்லியிருக்க மாட்டான். கூப்பிட்டுட்டு சாப்பாடு கொடுத்துட்டு அனுப்பிவிட்டுருங்க ராஜாவேன்னு சொல்லியிருப்பான். ஆனா அவனுக்குள்ள ஒரு தப்பான ஒரு புரிதல் வருது, இவனாதான் ஆனர் பண்ண போறாங்களோன்னு. ஆனா கதையை ஆண்டவர் மாத்தி விட்டாரு பாருங்க. கர்த்தர் உங்க கதைகளை மாற்றுவார். இதுவரை நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த தரித்திரத்தை, வியாதிகளை, துன்பங்களை, இன்னல்களை இனி நீங்க பார்க்க மாட்டீங்க. இன்று கண்ட எகிப்தியரை நீங்கள் காண போறது இல்லை. ஹல்லேலூயா. அடிமையா இருந்த நாட்களுக்கு கர்த்தர் முடிவை கொண்டு வருகிறார். அடிமைத்தன சங்கிலி, வியாதிக்கு அடிமையா கர்த்தர் அந்த சங்கிலியை உடைக்கிறார். அடிமையா இருந்தவங்களை கர்த்தர் ராஜாவாக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அடிமையா இருக்கிறவங்களையும் கர்த்தர் ராஜாவாக்க வல்லவர். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் உங்க மேல இறங்குது. அடிமையா இருக்கிறீங்களா? வியாதிக்கோ, தரித்திரத்துக்கோ, கடனுக்கோ, இல்லைன்னா மனுஷங்களுக்கோ, God is setting you free. அவர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார், உங்களை ராஜாவாக உயர்த்துகிறார். தேவன் உங்களை உயர்த்துகிறார். அவர் உங்க மேல அன்பா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை நீங்க விசுவாசி பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்கன்னா ஆமென்னு டைப் பண்ணுங்க. ஆமா ஆமா, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்க மேல அன்பா இருக்கிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ராஜபோகமா அவரை தேர்ல வச்சு கொண்டு வர மாதிரி அவரை கனமா நடத்துறாங்க. மொர்தெகாய். கர்த்தரை தேடுகிறவங்களுக்கு கனம் வரும். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறதுன்னு போட்டிருக்குது. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த மீட்டிங் அட்டன் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் இந்த வீடியோவை விசுவாசத்தோட, நம்பிக்கையோட பாக்குற ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், உங்களுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தராலே வருகிறது. உங்களுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தராலே வருகிறது. உங்களுடைய கடின உழைப்பா இல்ல, உங்களுடைய மூதாதையர்கள் உங்களுக்கு வைக்கலனாலும் பரவாயில்ல, இருந்த சொத்தெல்லாம் வித்துட்டோம் பிரதர், கடன்ல இருக்கிறோம் பிரதர்னு நீங்க சொல்றீங்கனாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் சரி, உங்களுக்கு
ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தராலே வருகிறது. ஹalleluya. நீங்க ஆமென் சொல்லி பெற்றுக்கோங்க. என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லி இருக்கிறாரு. தைரியமா உங்களுக்கு என்ன தேவைன்னு கேளுங்க. நான் மறுபடியும் சொல்றேன். ஆவியில ஏவப்படுது, அதனால நான் சொல்றேன். ஐஸ்வர்யமும் கனமும் உங்களுக்கு கர்த்தராலே வருகிறது. நீங்க இப்போ இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க. நீங்க செழிப்பா இருக்க போறீங்க. உங்க பிள்ளைங்க அவன் தேசத்தை சுதந்திரிக்கிறவர்களா எழும்ப போறாங்க. உங்க பிள்ளைங்களோட படிப்போ சரி, வேலை விஷயமும் சரி, சரியில்லாம இருந்தாலும் பரவாயில்ல. கர்த்தர் அதை சரி பண்ணுவார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிக்கும். ஹalleluya. கர்த்தர் சகல நோய்களையும் உங்களை விட்டு அகற்றி போடுவாராக. கர்த்தர் சகல வியாதிகளையும் உங்களை விட்டு அகற்றி போடுவாராக. நீங்க எதுக்குமே அடிமையா இருக்கிறது தேவனுக்கு விருப்பம் கிடையாது. பாவம் மட்டும் அடிமைத்தனம் கிடையாது. கடன் ஒரு அடிமைத்தனம், வியாதி ஒரு அடிமைத்தனம், தரித்திரம் ஒரு அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனங்களில் இருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி ஒரு ராஜரீக வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். பொருளாதாரத்தின் மேல நீங்க ராஜரீகம் பண்ணணும். அப்படின்னா உங்க பொருளாதாரம் நிரம்பி வழியும்னு அர்த்தம். ஹெல்த்துக்கு மேல உங்க சுகம் ஹீலிங்க்கு மேல நீங்க ராஜரீகம் பண்ணணும். அப்படின்னா நீங்களும் கட்டுகள் இல்லாம இருப்பீங்க, வியாதி இல்லாம இருப்பீங்க, மத்தவங்களையும் சுகமாக்குவீங்க. எல்லா விதத்திலும் கர்த்தர் உங்களுக்கு ஆளுகை தர விரும்புகிறார். அதை நீங்க விரும்பணும். நீங்க நிலங்களை வாங்கி அதை ஆளுகை செய்யணும். பணங்களை வச்சு ஆளுகை செய்யணும். ஆமே. நீங்க அடிமையா இருக்கிறது தேவனுக்கு சுத்தம் இல்லை. சாத்தான் போட்ட திட்டத்தினாலதான் உங்க நகைகள் அடமானத்துக்கு போச்சு. நீங்க நிலங்களை வித்தீங்க. நீங்க இழப்ப பாத்தீங்க. இன்னைக்கு உங்களுக்கு தராம இருந்திருக்கலாம். இதுக்கெல்லாம் காரணம் மத்த மனுஷங்க கிடையாது, சாத்தான். ஏன்னா சாத்தான் தான் கொல்லவும் திருடவும் அழிக்கவுமே வருகிறான். ஆனா இயேசு கிறிஸ்துவோ உங்களுக்கு ஜீவனை தரவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தார். சாத்தான் உங்களுக்கு எதிலெல்லாம் தீமையை பண்ணியிருந்தானோ கர்த்தர் அவைகளை மாற்றி போடுகிறார். கர்த்தர் அவைகளை மாற்றி போடுகிறார். இதுவரை நீங்க இழந்துட்டு இருந்தீங்களா? இனி நீங்க வாங்கிட்டு இருக்க போறீங்க. இதுவரை நிலத்தை இழந்தீங்களா, தங்கத்தை இழந்தீங்களா எனக்கு தெரியாது. இனிமே நீங்க வாங்கி குமிக்க போறீங்க. இல்ல பிரதர், நான் சின்ன வயசுல இருந்தே நான் அப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை பார்க்கல. ஐஸ்வர்ய சம்பரனாராகிய இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு கர்த்தர், எனக்கும் அவர் தான் கர்த்தர். அதனால நீங்க நிச்சயமா செழிப்பீங்க, செழிப்பீங்க. உங்க அம்மா அப்பா உங்களுக்கு எதுவும் வைக்கலனாலும் கர்த்தர் உங்களை நிறைவாய் நிரப்புவார். கர்த்தர் உங்களை நிலங்களை வாங்க வைப்பார். கர்த்தர் உங்களை இந்த சமுதாயத்துல உயர்த்தி வைப்பார். ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தராலே உங்களுக்கு வரும். உங்களுடைய கடின உழைப்பால் வரும்னு வசனம் சொல்லல, கர்த்தராலே வரும். உழைக்கணுமா உழைங்க, ஆனா உங்க நம்பிக்கையை கர்த்தர் மேல வைங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய நிலங்களோ தங்கங்களோ இல்லைன்னா உங்களுக்குரிய உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களோ கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருக்கீங்களா? நீங்க அவங்களுக்கு காசு கொடுத்து நீங்க அதுக்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க ஃபைட் பண்றத பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஆனா உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கணும். உங்களை ஐஸ்வர்யவனாக்கக்கூடிய பொறுப்பு, உங்களை உயர்த்தக்கூடிய பொறுப்பு, உங்களை கனப்படுத்தக்கூடிய பொறுப்பு கர்த்தருடைய கையில இருக்குது. அது எப்ப ஆக்டிவேட் பண்ணணும்னா அவரை நம்பிட்டு நீங்க பதறாம சும்மா இருக்கணும். எனக்கு அது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும், என்கிட்ட ஒண்ணும் இல்ல, அவன்கிட்ட இருக்குது, இவன்கிட்ட இருக்குது. உங்ககிட்ட ஒண்ணும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு உதவி செய்கிற கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை நிறைவாய் நிரப்புவார். உங்களை அழைத்த தேவன், உங்களை முன் குறித்த தேவன், உங்களை முதலில் நேசித்த தேவன், ஹல்லேலூயா, உங்களை தெரிந்து கொண்ட தேவன் உங்க மேல அன்பா இருக்கிறார். அவர் அன்பா இருக்கிறாரு. அவரை நீங்க உறுதியா பிடிச்சுக்கோங்க. இந்த கோர்ட்டோட ஜஸ்டிஸை நம்புறதை விட கர்த்தருடைய ஜஸ்டிஸை நம்புங்க. அதுக்காக கோர்ட்டு போக கூடாதுன்னு நான் சொல்லல, கோர்ட்டுக்கு போறத போய்க்கோங்க. ஆனா கர்த்தர் உங்கள் சார்பாய் நின்று யுத்தங்களை செய்வார். யாருடைய தூக்கத்தை குலைக்கணுமோ அவங்களுடைய தூக்கத்தை குலைப்பாரு. யாருடைய மனசுல அவர் பேசணுமோ அவங்களுடைய மனசுல பேசுவாரு. உங்களுடைய சத்ரு உங்களை குறித்து வைத்திருக்கிற முடிவு அது உங்கள் முடிவு அல்ல. கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற உயர்வு தான் உங்களுடைய உயர்வு. உங்களெல்லாம் முடிக்க முடியாதுங்க. உங்க வாழ்க்கைய அவ்வளவு ஈஸியா முடிச்சிட முடியாது. உங்க வாழ்க்கைய சத்ருவாலேயோ கெட்ட மனுஷங்களாலேயோ முடிச்சிட முடியாது. கர்த்தர் உங்களை உயர்த்த தீர்மானம் உங்களை அதுக்காகவே அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தருடைய ராஜரீக அபிஷேகம், கர்த்தருடைய ஆளுகை செய்கிற அந்த அபிஷேகம், அந்த ஞானம் இப்போ உங்க மீது இறங்கட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன். அந்த ராஜரீக அபிஷேகம், அந்த ஞானத்தின் அபிஷேகம்,
ஆளுகை செய்கிறதற்கான அந்த அபிஷேகம் இப்பொழுது உங்கள் மீது இறங்கட்டும். இந்த அபிஷேகத்தினாலே அந்நிய நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக. இந்த அபிஷேகத்தினாலே ஆமென் அந்நியன் நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக. இப்பொழுதே ராஜரீக அபிஷேகம் உங்க ஒவ்வொருத்தர் மீதும் இறங்கட்டும் என்று சொல்லுகிறேன். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு டைப் பண்ணுங்க கீழே. ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு ராஜரீக அபிஷேகத்தை தராரு. இன்னையிலிருந்து உங்க வாழ்க்கை வேற மாதிரி மாற்ற போறாரு. நீங்க பண்ற ஒவ்வொரு ஜெபத்திற்குமான பதிலை நீங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு நல்லவராய் உங்ககிட்ட நெருங்கி வராரு. ஆமேன், ஆமேன். உங்களுடைய சத்துருக்களை வீழ்த்த போறாரு. எந்த தேசத்துல நீங்க வெட்கப்பட்டீங்களோ, எந்த தேசம் உங்களை குறைச்சு இழிவா பாத்திச்சோ, அதே தேசத்துல கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க ஒன்னே ஒண்ணு செய்யணும், ஆமானுக்கு தலை வணங்க கூடாது. ஆமேன். அப்படின்னா நீங்க வியாதிக்கோ பொருளாதார சிக்கலுக்கோ எந்த சூழ்நிலைக்கும் நீங்க பயப்படக்கூடாது. நீங்க பயப்படக்கூடாது. நீங்க கர்த்தரை மட்டும் ஆராதிங்க. கர்த்தருக்கு மட்டும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை மட்டும் நம்புங்க. அவருடைய வேத வசனத்துக்கு முன்னாடி பணிஞ்சிருங்க. அவருடைய வசனத்தை நல்லா தியானம் பண்ணுங்க. எதுக்கும் பயப்படாதீங்க. இந்த பயப்படுறதும் இந்த தாழ விழுறதும் ஒண்ணுதான். ஆமானுக்கு என்ன பிரச்சனைனா, மொர்தெகாய் ஆமான வணங்கல. நீங்க உங்களை பயப்படுத்துற எந்த காரியத்துக்கும் வணங்காதீங்க. அப்படின்னா நீங்க பயப்படக்கூடாது. உங்களுக்கு எதிராக இருக்கிற காரியங்கள் உங்க பார்வைக்கு பெருசா இருக்கலாம், தேவனுடைய பார்வைக்கு அது பெரிதான விஷயம் கிடையாது. கர்த்தர் அவைகளை வேரோட பிடிக்கி போடுவார். கர்த்தர் உங்க பட்சத்துல இருக்கிறாரு. நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வாராக. இந்த தேசத்துல ஆண்டவர் உங்களுடைய சத்துருக்களை உங்களை விட்டு விலக்கி உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனமாய் கர்த்தர் வைப்பார். மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தராலே வருகிறது. God bless you.